சாக்லேட் கட் குல்ஃபி ரொம்ப சூப்பராக எம்மையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரெடி பண்ண முடியும். இப்போது இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டே மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 10 போல் பாதாம், 10 போல் பிஸ்தா சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து பால் கொஞ்சம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கொக்கோ மிக்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல பாதாம் பிஸ்தா பவுடர் அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல்ஸில் ஊற்றி நல்ல சில்வர் ஃபாயில் ஷீட் போட்டு மூடி வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் செட் பண்ண விட்டுடலாம். இப்போ 8 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா செட்டாக இருக்கும். கொஞ்சமாக ரன்னிங் வாட்டர்லேயோ சுடு தண்ணியிலையோ அந்த பவுலில் காட்டிட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா சூப்பராக எடுக்க வரும். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஐஸ் கட் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.